ஏன்னா நீங்க லூஸ் டாக் விட்டுருவீங்கன்னு அவனுக்கு தெரியும். அததான் அவன் புடிச்சு வச்சுட்டு அந்த கீ பாயிண்ட்ஸ்ல அவனுங்க விளையாடிட்டு இருக்கானுங்க. இன்னொன்னு அவங்க என்ன எஜுகேஷன் மினிஸ்டரா? அவங்க எதுக்கு போனாங்க? அவங்க கிளியரா போட்டிருக்காங்க. அவங்க தொகுதி எம்எல்ஏ. நான் போய் ஆய்வு பண்ணி என்னோட என்னோட தொகுதியில போய் ஆய்வு பண்ணேன். இத நான் இல்ல இவங்க என்னதான் அவங்களுக்கு இல்ல இவரு பிரச்சனைன்னே என்ன புரியல. இல்ல இவரு என்ன சேப்பாக்கு சேகுவார் என்ன இவரு என்ன எல்லாம் வாயில நல்லா வருது. நீங்க என்ன கக்கூஸ்ல ஆய்வு பண்ணீங்க? நீங்க என்ன இல்ல கார்ப்பரேஷன் கக்கூஸ் வாலியா? என்ன நீங்க? நீங்க எதுக்கு கக்கூஸ் எல்லாம் கார்ப்பரேஷன் கக்கூஸ் எல்லாம் போய் என்கொயரி பண்ணீங்க? அதுவும் பாத்ரூம்ல கதவு இல்லாத கக்கூஸ போய் என்ன பண்ணீங்க? நான் இந்த மாதிரிலாம் பேசி விட்டுருவேன் கண்டுபிடிக்கிட்டே. நான் என்ன இல்ல நம்ம மக்கள் இறங்கி ஆய்வு பண்றது, எல்லா இடத்தையும் ஆய்வு பண்றதுக்கு நம்ம வந்து ஒரு குற்றச்சாட்டு வச்சோம். எல்லா டிவிகேல உள்ளவங்க போய் ஆய்வு பண்ணக்கூடாது. அது ரொம்ப வேலிடான ஒரு ஃபீட்பேக். அத எடுத்துக்கிட்டோம். பட் எம்எல்ஏஸ், எம்பிஸ் அண்ட் அமைச்சர்கள் வந்து இது வேணாலும், எப்ப வேணாலும் போய் ஆய்வு பண்ணலாம். இது கீர்த்தனா மேல ஃப்ரைடே போன ஒரு விஷயத்துக்கு, அவங்க மண்டேல இருந்து இன்னைக்கு ஃபுல்லா இந்த நரேட்டிவ் இப்படி திருப்பி அவங்க அவங்க கரெக்ட்டா வந்து ஸ்கூல்ல நடந்த ஒரு இத அப்படியே மறைச்சுட்டாங்க. எனக்கு எப்படி இப்படிலாம் இவங்களால பண்ண முடியுதுன்னு எனக்கு தெரியல. அந் எனக்கு அந்த ஸ்கூலோட நிலைமைய பார்க்க பாவமா இருக்கு. ரியாலிட்டில கவர்மெண்ட் ஸ்கூல்ல என்னலாம் நடக்குதுன்னு தெரிஞ்ச நமக்கு, அது என்னடா இப்படி ஒரு விஷயம் நடக்குது. சில டிவிக்கு பீப்பிளே அவங்கள வந்து நீங்க ஏன் இப்படி பண்றீங்கன்னு கேட்கறது தான் ஆச்சரியமா இருக்கு. சில இடத்துல கண்டிக்க வேண்டிய இடத்துல கண்டிக்கிறோம். இதெல்லாம் கண்டிக்கப்பட வேண்டிய விஷயம். ஏன் இந்த பிள்ளைங்களுக்கு இப்போ ஒரு நான் சொன்ன பாயிண்ட் ஆஃப் வியூ கீர்த்தனா ரேக் ஆகுறாங்க. அவங்கள ப்ரோவோக் பண்றாங்கன்னு எத்தனை பேருக்கு இது புரிஞ்சது இது வரையும்? இப்ப இங்க இருக்க உங்களுக்கே நான் கேட்கிறேன். எத்தனை பேருக்கு அது தெரியும்? புரிஞ்சது? கரெக்டா மாஸ்டர். அவங்க ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் டேல இருந்து அவங்க வந்து டார்கெட்டா வந்து அவங்க வந்து அட்டாக் பண்றாங்க. இல்ல இத இவங்க நான் வந்து கேட்கிறேன். இது எத்தனை பேருக்கு இங்க இருக்கவங்களுக்கு அது தெரிஞ்சது? கரெக்ட்டா. இப்ப புரிஞ்சுது. கீர்த்தனாவ அவனுங்க ரேக் பண்ணிட்டு இருக்கானுங்க. கீர்த்தனா கிட்ட இருந்து எப்படியாவது ஒரு வார்த்தைய ஏதாவது புடுங்கிரணும்னு ட்ரை பண்றானுங்க. அது எத்தனை பேருக்கு புரிஞ்சது? கரெக்டா நெறைய பேருக்கு அது கரெக்டா போய் சேரல. அதான் உண்ம. அதுதான் மேட்ரு. இப்போ அது இங்க தான் இந்த லேக் ஆஃப் இன்ஃபர்மேஷன். இத தான் நம்ம கீர்த்தனா அவர்களுக்கு மேலிடத்துல கன்வே இல்ல பண்ணணும். மச்சவோ இது எடுத்து சொல்றது யாருன்னா அவங்களே சொல்ல மாட்டாங்க. அதான் பெரிய இல்ல பிரச்சனை. இல்ல இல்ல இது திராவிட நம்ம பசங்க தான் சொல்லணும். இது இல்ல நம்ம திராவிட தான் சொல்லுப்பா. மாஸ்டர். அவங்க அவங்க என்னன்னா அவங்க கொஞ்ச நாள் வந்து இந்த லைம் லைட்ல இருந்து வெளியே நிக்கணும்னா அவங்களோட இன்டென்ஷன் வந்து பியூர். அவங்க செய்யணும். அவங்க பண்ற இன்டென்ஷன் வந்து பியூர். இப்போ ரூபி கொஞ்சம் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த ஸ்கூல்ல இருக்கிற கண்டிஷனை பத்தி பேசும்போது அவங்க வந்து கரெக்டா போட்டிருக்காங்க. என்ன போட்டிருக்காங்க? அது வந்து அவங்களோட தொகுதியோட இருக்கிறது. அப்ப அதுல போய் பார்க்கறதுல என்ன தப்பு? இண்டஸ்ட்ரி மினிஸ்டர் எதுக்கு அங்க போனா? இப்படி எல்லாம் கேட்கறாங்க இவங்க. அது அவங்க தொகுதியில இருக்கிறது. ஒரு இதுக்கு வந்து போனாங்க, பார்த்தாங்க. இன்னொன்னு வந்து ரீல்ஸ் வந்து நானா போடல. நியூஸ் சேனல்ல வந்திருக்கு. சரி ஓகே. அவங்க சொல்லிக்கலாம். அந்த குழந்தையோட வந்து அந்த முகத்த வந்து ட்ரிம் பண்ண காமாவ போடலாம். அது வந்து அப்படியே வந்து போச்சு. இது வந்து இந்த அளவுக்கு இன்னைக்கு பேசுறதுக்கு வந்து எதுவுமே இல்ல. ஆனா இந்த அளவுக்கு வந்து அது இப்ப எல்லாருமே பேசிட்டு பெருசு பண்றதுக்கு நான் இப்பதான் சும்மா வந்து பார்த்தா டைம் லைன் ஃபுல்லா அதுவா தான் இருக்குது. அந்த ஒரு ஸ்கூல் இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் மாதிரி எல்லா இன்ஃப்ளூயன்சர்ஸும் அதே வீடியோ, அதே வேர்ட்ஸ் எடுத்து அவங்கள டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா, திமுக டைம்ல லெவல் அப் எண்ணும் எழுத்தும்னு சொல்லி இங்கிலீஷ் லேப்ஸ் வச்சாங்கன்னு சொல்லிட்டு. நான் இப்பவும் சொல்றேன், திட்டங்கள் இருந்துச்சு. அந்த திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுச்சான்ட்டு அங்க இருக்கிற பள்ளி மாணவர்களுக்கு மட்டும் தான் தெரியும். ஒரு டியூஷன் டீச்சரா நான் சொல்றேன், லாஸ்ட் 3, 4 இயர்ஸா டியூஷன் எடுத்துட்டு இருக்க பெர்சனா, எங்க சவுத் சைடுல நீங்க போய் மித்ரன் ப்ரோ கேட்கிறார்ல, எங்க தூத்துக்குடி, திருச்செந்தூர் பிள்ளைங்கள போய் கேட்டு பாருங்க. எத்தனை கவர்மெண்ட் ஸ்கூல்ல இந்த லெவல் அப்பும் இந்த இங்கிலீஷ் லேப்ஸ் நடக்குதுன்னு கேட்டு பாருங்க. ஏங்க கணினி வாங்கி கொடுத்துருக்கோம், கணினி கல்வி புகுத்துறோம்னு சொல்றீங்க. அந்த பள்ளியில வந்து கணினி இல்ல இல்ல ஆசிரியரே ரூபி கிடையாதுங்க. ரூபி நீங்க வந்து இதுக்கு சொல்றீங்களா இங்கிலீஷ் லேபு கூட்டிட்டு போனோம். அவங்க கம்ப்யூட்டர் லேபுக்கே கூட்டிட்டு போக மாட்டாங்க. 11th 12th எக்ஸாக்ட்லி. ஸ்டூடெண்ட்ஸ். அதுதான் அவங்க கீர்த்தனா கேள்வி கேட்டாங்க. 11th, ஆ 12க்கு 15 கம்ப்யூட்டர் குடுத்துருக்கோம். கம்ப்யூட்டர் க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கீங்க. தூசியா இருக்கு. ஸ்கூல் ஆரம்பிச்சு 1 நான் மாசத்துல வந்து இரு லேபே நடத்தலன்னு ஸ்கூல் கேட்டாங்க. பேர் வேலிட் சொல்ல விரும்பல. ஓகேயா? எனக்கு வந்து ஒரு ஃபேமிலி மெம்பர் வந்து சொல்றாங்க. அந்த ஸ்கூல் பேர் சொல்லி. அங்க இருக்க டீச்சர்ஸ்லாம் வந்து பிரேக் பீரியட் ஆனா, இல்ல லெஷர் பீரியட்ல வந்து அந்த கம்ப்யூட்டர் லேப போய் அவங்க பர்சனல் யூஸ்க்கு லைக் வீடியோஸ் பார்க்கறதுக்கு, இந்த மாதிரி அங்க இருக்க வைஃபையையும், சிஸ்டமையும் அவங்க பர்சனல் ப்ரொஜெக்டர வந்து படம் பார்க்குறாங்க அத வச்சு. வாட் த ஹெல்ன்ற மாரி தான் எனக்கு இருக்கு. அந்த அந்த பசங்க வந்து இன்னமும் லைக் அங்க ஒரு ஒரு 20 சிஸ்டம்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பசங்கள கூட்டிட்டு போயி அந்த சிஸ்டம் வந்து தே ஹேவ் டூ பிராக்டிஸ்ல அத பண்ண மாட்றாங்க. அந்த பசங்க இன்னமும் ஓ! கம்ப்யூட்டரா அப்படின்னு அவங்க ஒரு 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 ஷாக்ல பார்க்குறாங்க. அவங்களுக்கு வேர்ட்னா என்னன்னு தெரியல. பைத்தன் இருக்கு அவங்க சப்ஜெக்ட்ல. ஆனா பைத்தன் கோடிங்ல ஒரு பேசிக் கோடிங் அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது.
அது டீபக் பண்ண தெரிய மாட்டேங்குது. எதுவுமே தெரிய மாட்டேங்குது. எனக்கு கஷ்டமா இருக்கு அந்த பசங்கள யோசிச்சாலே. அதுக்கப்புறம் லைக் அது சிஸ்டர் ஆ. ஒரு நிமிஷம், ஒரே ஏங்க ஒரு நீங்க நிமிஷம். கோடிங்லாம் போயிட்டு நீங்க இருக்கீங்க. அவனுக்கு சிஸ்டம் ஆன் கோடிங் பண்ண போயிட்டீங்க. சிஸ்டம் ஆன் பேசிக் பண்ண சிஸ்டத்தை ஆன் பண்ண தெரியல இல்ல இல்ல எங்களுக்கு. இந்த கோடிங் ஏன் வந்தேன் தெரியுமா மான்ஸ்டர்? இதுக்கு ஒரு டாபிக் இருந்துச்சு. லைக் 12th முடிச்சுட்டு அந்த அப்பா அம்மாலாம் சொன்னீங்கல்ல, அவங்கலாம் வந்து விவசாயம் பண்றவங்களா? இல்ல கூலி வேலைக்கு அந்த மாதிரியான ஆட்கள் தான் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்க வைக்கிறாங்க. அவங்களுக்கு பசங்கள எப்படியாவது முன்னேற வச்சிரணும் அப்படின்ற ஒரு இன்டென்ஷன்ல அ லைக் எங்க வீட்லயே கால்ஸ் வரும். எங்க பசங்கள என்ன பண்ணலாம்? எங்க சேர்க்கலாம்? அவங்களுக்கு எப்படி கம்ப்யூட்டர் சொல்லி தர? அவ்ளோ நெய்வா இருப்பாங்க. லைக் எங்க வீட்ல கைட் பண்ணுவாங்க. இங்க சேருங்க. அவங்க செலவு பண்ணி ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல கிடைக்க வேண்டிய ஒரு பேசிக் விஷயம், அவங்க செலவு பண்ணி அவங்க பசங்கள முன்னேறணும்னு சொல்லி கடன் வாங்கி இவ்ளோ கஷ்டப்படுறாங்க. அதுதான் நான் இங்க அட்ரஸ் பண்ண நெனச்சேன். லைக் ஒரு பேசிக்கா சொல்லிக் குடுத்துட்டாலே லைக் கம்ப்யூட்டர் ஆன் பண்ண சொல்லிக் குடுத்துட்டா கூட அந்த பசங்க கத்துக்குங்கல்ல. சி அத கூட பண்ண இங்க மாட்டேங்கிறாங்க. ஜெயலலிதா அவங்க லேப்டாப் கொடுத்தாங்க. ஓகேவா? நீங்க எத்தனை பேர் நம்புறீங்களோ இல்லையோ, ஷி டன் அ பியூட்டிஃபுல் திங். அவங்க அத குடுத்தது எவ்வளவு பெரிய பிளஸ் தெரியுமா? அத நான் உண்மையா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அத அனுபவிச்சவனுங்களுக்கு தான் அதெல்லாம் சொல்ல தெரியும். மேபி நீங்க இங்க இருக்கவங்க யாராவது அந்த லேப்டாப் வாங்குனீங்கன்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். எத்தனை இவரு பேருக்கு எத்தனை பேருக்கு தெரியுமா அது எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு? அவனுங்க அந்த லைஃப்ல லேப் சிஸ்டம் எல்லாம் எப்போ யூஸ் பண்ணணும்னு நினைச்சு கனவுல இருந்த பசங்க. அவனுங்க கையில லேப் போய் சேர்த்ததுக்கு காரணம் ஜெயலலிதா. இட்ஸ் லைக் அன்இமேஜினபிள். நீ இதெல்லாம் வந்து பாக்க லேப்டாப் கொடுக்கறதெல்லாம் தேர்தல்ல சொன்னதுதான். டேய், தேர்தலே சொன்னாலும் ஒரு ஏழை பையன் வீட்டு கையில அவன் கையில லேப் போய் சேருதுன்னா அது எவ்வளவு பெரிய விஷயம்டா. அவன் எவ்வளவு நாலேஜ் அதுல எடுத்துப்பான். அவன் என்னென்னலாம் அதுல பிளஸ்ஸா இருக்கும். என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காது அவ்வளவு பெரிய விஷயம். இது நாலேஜ்ரா. இது எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ரா. இது இங்க பாரு, நான் என்னன்னா நீயும் நானும் இங்க படிச்சு வர்றது வந்து இட்ஸ் நார்மல். நம்ம வீட்ல படிக்க வச்சிருவாங்க. ஒரு நல்ல எஜுகேஷன் பிளாட்ஃபார்ம்ல நம்மள போட்டுருவாங்க. கைட் பண்ணுவாங்க. உனக்கு கெரியர் கைடன்ஸ்லாம் வீட்ல இருந்தே கிடைச்சிரும். உனக்கு அதுல பிரச்சனை இருக்காது. அவனுக்கு என்ன இருக்கும்? அவன் என்ன பண்ணுவான்? அவனுக்கு வீட்லயே எதுவும் தெரியாதுடா. அவன் என்ன பண்ணுவான்? அவன் கையில எல்லாம் போய் சேர்றது தான்டா இம்பார்ட்டன்ட். அவங்க கையில எஜுகேஷன் போய் நிக்கிறது தான் இம்பார்ட்டன்ட். இங்க அதுதான் இந்த சொசைட்டி பில்ட் பண்ணும். அதுதான் மோஸ்ட்லி எஜுகேஷனை பத்திட்டு யாரும் கவலைப்படுறது இல்ல. எஜுகேஷனை பத்திட்டு யாராவது கவலைப்படுறாங்களா? யாருமே கவலைப்படுறது இல்ல. இப்ப இது வந்து எப்படி சொல்றாங்க தெரியுமா? டிவிக்கு வந்து ஸ்கூல்ஸை வந்து பிரைவேடைஸ் பண்றதுக்கு வந்து ப்ரையாரிட்டி கொடுக்குறாங்க. 1000 ஸ்கூல்ஸ் வந்து ப்ரையாரிட்டி கொடுக்கறதுக்காக அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதனால கவர்மெண்ட் ஸ்கூல்ல வந்து தரைகுறவா காட்டுறாங்கன்னு சொல்லி எத்தனை பேர் கமெண்ட் போடுறாங்க, ட்வீட் போடுறாங்க தெரியுமா? ரியாலிட்டி தெரிஞ்சவங்களுக்கு தான் உண்மை புரியும். நான் இப்பவும் சொல்றேன். முடிஞ்சதுன்னா பக்கத்துல இருக்க கவர்மெண்ட் ஸ்கூல் அந்த பிள்ளைங்க கிட்ட ஸ்கூல் முடிஞ்சு வரும்போது பேசி பாருங்க. எங்க சவுத்துல உள்ள பிள்ளைங்க கிட்ட பேசி பாருங்க. அவங்க எதுல ஸ்ட்ரகிள் பண்றாங்கன்னு உங்களுக்கு புரியும். நாங்க ஸ்கீம்ஸ் வச்சோம். இந்த ஸ்கீம் மூலமா ஒரு 100 பேர், ஒரு 15, 20 பேரை கூட்டிட்டு வந்து நான் இந்த லெவல் அப் மூலமா நான் வந்து இங்கிலீஷ் கத்துக்கிட்டு இன்னைக்கு நான் வந்து செலக்ட் ஆகி இங்க போறேன்னு நீங்க வந்து டிடி மாதிரி ஒரு ஆளை வச்சு ஒரு பெரிய ப்ரோக்ராம் பண்ணி நீங்க காட்டலாம். ஆனா நம்ம மத்தியில 60-70 ஆயிரம் மாணவர்கள் வந்து 11th 12th படிச்சிட்டு இருக்காங்க. நான் சொல்றேன், நீங்க வந்து போய் பேசி பாருங்க. இன்னொரு விஷயம், தமிழ் எக்ஸாம் எழுதாம எத்தனை கவர்மெண்ட் ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி அவங்க ADHD இருக்கு, அவங்களால தமிழ் எழுத வரலன்னு சொல்லி தமிழ் சப்ஜெக்ட் மார்க் இல்லாம வெறும் இந்த சப்ஜெக்ட்ஸ் மட்டும் எழுத வச்சு 10th 12th ரிசல்ட் வந்திருக்குன்ற ஒரு விஷயம் இருக்கு. இது எத்தனை பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியல. தமிழ் இவங்களால எழுத முடியல, தமிழ் வந்து ரொம்ப கம்மி மார்க் வாங்குறாங்கன்ட்டு ஒரு டாக்டர் சர்டிபிகேட் கொடுத்து அவங்க ஹெல்த் வைஸா அவங்க ADHD சிண்ட்ரோம் இருக்குன்னு சொல்லி தமிழ் எழுதாமலே கவர்மெண்ட் ஸ்கூல் பிள்ளைங்க 10th 12th பாஸ் பண்ண வைக்கப்படுறாங்க. ஏன்னா தமிழால ஃபெயில் ஆகுறாங்கன்றது இது எத்தனை பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியல. கடந்த 5 இல்ல கரெக்டா சொன்னீங்க ரூபி. நிறைய பேருக்கு வந்து இங்க எதுவும் தெரியாம இருக்கு. இப்ப எனக்கு வந்து ஒரே ஒரு கேள்வி என்னன்னா, இப்ப அவங்க போயிட்டு வந்து பண்ணாங்கல்ல இந்த குழந்தையோட இது வந்து அது சரி, ஓகே, அது தப்புதான். அது வந்து அந்த குழந்தைக்கு வந்து அந்த ஒரு மென்டாலிட்டி, சைக்காலஜிக்கல் மென்டாலிட்டி எல்லாம் சொல்றது ஓகே. ஆனா இவங்களே வந்து ஸ்கூல் நடக்கிற டைம் வந்து குழந்தைகளை கூப்பிட்டு வந்து ரோட்ல வந்து வெயிலத்துல நிப்பாட்டிட்டு இந்த எது டான்ஸ் ஆட வைக்கிற வீடியோ, அப்புறம் சிலம்பம் சுத்துற வீடியோ, இதெல்லாம் பண்ணது யாரு?
இல்ல சந்தோஷ் ப்ரோ. அதெல்லாம் இப்போ எனக்கு ஓகே. இவங்க வந்து கேள்வி கேட்டாங்கன்றது, இதே அன்பில் மகேஷ் போயிட்டு வந்திருக்க வீடியோ வந்திருக்கு. அன்பில் மகேஷ் வந்து ரைம்ஸ் பாட சொல்லியிருக்காரு. அப்படி ரைம்ஸ் பாட வச்சா பிள்ளைங்கள ஊக்கப்படுத்துறதா? நீ இல்ல இங்கிலீஷ்ல வாட் இஸ் யுவர் ஃபாதர் டூயிங்ன்னு கேட்டா, அதுக்கு அந்த பிள்ளை பதில் சொல்ல முடியலன்னா, அந்த பிள்ளைய வந்து நம்ம ஹியூமிலியேட் பண்றோம்ன்னு இவங்க சொன்னாங்கன்னா, இவங்க தான் முட்டாள். நம்ம பிள்ளைங்களோட அந்த பிள்ளை ஏன் சொல்லல? 5 வருஷம் அந்த பிள்ளைக்கு நீங்க என்ன சொல்லிக் குடுத்தீங்க? பள்ளி கல்வித்துறை அமைச்சர் வந்து முன்னாள் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் என்ன கேட்டிருக்கணும், ஏமா நான் இந்த அரசு வந்து 50 நாள் தானே ஆச்சு, போன 5 வருஷம் நான் தானே ஆட்சியில இருந்தேன், ஏமா வாட் இஸ் யுவர் ஃபாதர் டூயிங்ன்றத அந்த பொண்ணால சொல்ல முடியலன்னு கேள்வி கேட்டிருந்தாதான் அவர் மனுஷன். என்ன ஆச்சு 5 வருஷம் இல்ல டெவலப் இல்ல பண்ணீங்களா ரூபி, இல்லையா? இப்போ லைக் ஒரு பயம் இருக்கணும் ரூபி. லைக் இந்த டீச்சர்ஸா இருக்கவங்களுக்கு சொல்றேன், ஏன்னா அவங்க அவங்க கையில தான் இருக்கு. அப்போ இவங்க எஜுகேஷன் மினிஸ்டரா இருந்தா அந்த எக்ஸ் மினிஸ்டர் என்ன பண்ணியிருக்கணும், பயோமெட்ரிக் சிஸ்டம் கொண்டு வந்திருக்கணும். எனக்கு தெரிஞ்சு எவ்வளோ டீச்சர்ஸ் லேட்டா போறாங்க தெரியுமா ஸ்கூலுக்கு? அவங்க டயத்துக்கு போறது கிடையாது, சீக்கிரமா விட்டுடுறாங்க பசங்களை. லஞ்ச் ஆனா பிரேக் வந்து உன்னோட பர்சனல் கோவத்தை என்னமா அடிக்கிற? இல்ல இல்ல மான்ஸ்டர், இல்ல பிரீத்தி, பிரீத்தி நீ வந்து உன்னை லேட்டா வச்சு போற சொல்றல. உன் கோவத்தை எனக்கு அடிக்கிற. நிறைய தெரியும் இதுல இருக்க அதுதான் லூப் ஹோல்ஸ், உனக்கு அதனால பர்சனலா சொல்றேன். தெரியுன்றதுதான் நீ அடிக்கிறிய இன்னொன்னு வந்து. மான்ஸ்டர் ரிசல்ட்ஸ் காட்டுறதுக்காக வெறும் டாப் செரி பிக் பண்ணி டாப் லேயரை மட்டும் கூட்டு இல்ல வந்து இல்ல படிக்க அதுலயும் வச்சு ஒண்ணு தெரியும் ரூபி, என்ன தெரியுமா? லைக் பசங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்னு ஒண்ணு இருக்கும்ல. இப்போ உங்களுக்கு வந்து காமர்ஸ் பிடிக்கலாம், எனக்கு பயோமேக்ஸ் பிடிக்கலாம், மான்ஸ்டருக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிடிக்கலாம். அதெல்லாம் பாக்குறது கிடையாது எனக்கு அவங்க எனக்கு அப்படி இல்ல ஸ்கூல்ல. கைஸ், எனக்கு பிடி பீரியட் மட்டும் தான் பிடிக்கும். ஓ, இப்ப நான் சீரியஸா மாஸ்டர் ஒண்ணு அவங்க அதுக்கப்புறம் சொன்னது சொல்றேன். பெரிய போடுங்க ஒரு மாஸ்டர். பாயிண்ட்யா. எத்தனை பேர் ஆஹ் வந்து போகாம இருக்காங்க தெரியுமா? இல்ல ஐயோ க- இல்லையா, சந்தோஷ் கொஞ்சம் ப்ரோ, சீரியஸா போயிட்டு இருக்குன்னு பண்ண கலந்தையா உடனே. 10th இன்னும் முடிச்சுட்டு அந்த அட்மிஷன் போடுற டைம்ல எப்படின்னா, அவங்க ஸ்கூலுக்கு 100% ரிசல்ட் காட்டணுன்ற ஒரே காரணத்துக்காண்டி 400+ மார்க் எடுத்த பசங்க எல்லாரையும் ஃபோர்ஸ் பண்ணி பயோமேக்ஸ்ல போடுறாங்க. அந்த குழந்தைங்கலாம் வந்து அழுகுதுங்க, எனக்கு வந்து இந்த 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 இதுதான் பிடிக்கும், இந்த குரூப் தான் எனக்கு வேணும். அவங்களோட லைக் அவங்க பிடிச்சதே அவங்க கேட்கறதே கிடையாது. ஃபுல்லா அந்த மாதிரி அவங்களே அங்கேயே ஒரு டிஸ்கிரிமினேஷன் வைக்கிறாங்க. 300 லைக் அவங்களுக்கே ஒரு மென்டாலிட்டி சைக்கலாஜிக்கலா ஃபார்ம் ஆயிருது. கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப்னா அவங்க சுமாரா படிப்பாங்க, பயோமேக்ஸ்னா நல்லா படிப்பாங்க, காமர்ஸ்னா ஃபுல்லாவே வந்து ஃபன் மோட்ல தான் இருப்பாங்க அப்படின்னு ஒரு 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 பேஸ் செட் பண்றாங்க. இதுவே வந்து தப்பா தான் தப்புதான். இருக்கு. ஆனா இப்போ உம் ஓஸ்டே கை தூக்குற நிலைமைக்கு ஆயிடுச்சு. பரவாயில்ல, பேசுங்க டிரைவர். இல்ல இல்ல நான் எக்ஸ்பீரியன்ஸ் போன வருஷம் எங்க மச்சானை வந்து ஸ்கூலுக்கு சேர்த்து போயிருந்தேன். அப்போ வந்து அவன் செவன்த் ஸ்டாண்டர்ட் 7th இருந்து 8th போறதுக்கான்ட்டு கவர்மெண்ட் ஸ்கூல் தான். அங்க போய் சேர்க்கறேன். அவனு எப்படி அப்படின்னா அட்மிஷன் எப்படி சேர்க்கறான்னா, நீ வந்து படிச்சு காட்டு அப்படின்னு சொன்னாங்க. அவன் வந்து ஒரு பை மஞ்சள் பை இருக்குல்ல, மஞ்சள் பை எடுத்து இதுல இருக்க இது வார்த்தையை வந்து படிச்சு காட்ட சொன்னா அவன் கூட்டி கூட்டி படிக்கிறான். ஓகே, அது முடிஞ்சிச்சு. அதுக்கு இங்கிலீஷ்ல வந்து அந்த கேலண்டர் எடுத்து ஜனவரி பிப்ரவரிய படிக்க சொல்றாங்க. அதே அவனுக்கு வர மாட்டேங்குது. ப்ராப்பரா அதை படிச்சு காட்ட முடியல, அது சொல்லவும் முடியல. அதுவும் 8th ஸ்டாண்டர்ட் போறான் அவன். நான் அப்ப அந்த மிஸ் கிட்ட கேக்குறேன், இல்ல மிஸ் இவன் 7th ஸ்டாண்டர்ட்ல இருந்து 8th ஸ்டாண்டர்ட் வரான், ஆனாலும் இவன் இதுக்கு முன்னாடி கவர்மெண்ட் ஸ்கூல் தான் படிச்சியா, இப்ப ரிட்டர்ன் கவர்மெண்ட் ஸ்கூல் தான் சேர்க்கிறேன், ஏன் இவனுக்கு வர மாட்டேங்குது கேட்கறேன் நான். அப்ப அவங்க சொல்றாங்க, இல்ல இல்ல ஒரு ஸ்கூல் அப்படி, சில ஸ்கூல் நல்லா கத்துறாங்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அது பசங்க அப்படி இருக்காங்க. அந்த 7th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் அவன் எப்படி பாஸ் ஆனான்னு தெரியல மாஸ்டர். 7th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் பாஸ் ஆயிட்டான். இல்லடா, ஆக்சுவலா மேண்டேட்டரி அசால்ட்டா பாஸ் அப் டு பண்ணிட்டாங்க. மேண்டேட்டரி 8th வந்து மேண்டேட்டரி மேண்டேட்டரி பாஸ் பாஸ் பண்ணிடுவாங்க. மேண்டேட்டரி பாஸ்டா. இல்ல இல்ல அதுதானே இங்க இங்க பிரச்சனை அதாவது. ஏன்னா நான் வந்து சொல்றேன்ல, அங்க படிக்கும் போது 10th வரைக்கும் இது பண்ணி முடிச்சுட்டேன். அதுக்கடுத்து நான் காலேஜ் போகும்போது திணறான். ஏன்னா இங்க மும்பைல காலேஜ் 11th காலேஜ் 11th 12th எல்லாம் காலேஜ் புரியலையா. அப்போ போகும்போது வந்து ஆல் சப்ஜெக்ட் இங்கிலீஷ். நான் படிச்சது வந்து தமிழ்நாடு போர்டு தான் ஃபர்ஸ்ட் 10th வரைக்கும் படிச்சிருந்தேன். தமிழ்நாடு போர்டுல இருந்து ஸ்ட்ரெயிட்டா மும்பை யூனிவர்சிட்டி தான், மும்பை போர்டுக்கு போறேன். அந்த இது போன உடனே டோட்டலா சேஞ்ச் வரும். என்னால வந்து இங்கிலீஷ் வந்து ஓரளவுக்கு வந்து எனக்கு பிடிச்ச சப்ஜெக்ட் இருந்தாலும் நான் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிட்டேன். ஆனா அதே மாதிரி இவ்வளவு பேரால அது மெயின்டைன் பண்ண முடியல. அதுக்கடுத்து 12th முடிச்ச உடனே ஸ்ட்ரெயிட்டா காலேஜ் போன உடனே காலேஜ்ல வெறும் அந்த இது மட்டும் தான், ஸ்கிரீனிங் மட்டும் தான் மாஸ்டர். அவங்க சொல்லுவாங்க, நம்ம எழுதணும். வேற எதுவும் இது பண்ண போர்ட்ல எல்லாம் எழுதவே மாட்டாங்க புரியலையா. அதாலேயே என்னவோ நான் அங்க அங்க படிச்சா எனக்கு இங்கிலீஷ் கொஞ்சம் நல்லா வந்துருச்சு. நான் 12th படிக்கும் போதே 12th படிக்கும் போதே இங்கிலீஷ் பேசுறது என் தம்பிங்க எல்லாம் காலேஜ் முடிச்சு இங்கிலீஷ் கடைசி வரைக்கும் பேச முடியல. அதுக்கடுத்து என்கிட்ட போன்ல பேசி ஆனா அப்படி கத்தானா அப்படி இப்படின்னு சொல்லி தான் அவனுக்கு கத்துக்கிட்டு. ஏன்னா அவனுக்கு எல்லாம் சொல்றத எம்பிஏ பிகாம் அது பெரிய பெரிய இன்னும் பெரிய பெரிய பாடம்லாம் படிச்சுக்கானுங்க. ஆனாலும் அவனுக்கு வரல, இன்னமும் வரல சொல்ல போனா. கைஸ் அப்படிப்பட்ட ஒரு ஸ்டேஜ் தான் இருக்குது. நான் வந்து சொல்ல மாட்டோம். புரியுது, டிராவிட் சொல்லும் போது எவ்வளவு கஷ்டம் கைஸ். ஆனா நான் இன்னொரு ட்ரூலி இன்ஸ்பைரிங் ஸ்டோரி ஒன்னு சொல்றேன், ஓகேவா? இது வந்து என்னோட ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நான் சொல்றேன். எனக்கு வந்து என் டீம் பையன் ஒருத்தன், ஒரு 3 இயர்ஸ் பேக் ஒரு பையன். அவன் வந்து இந்த மாதிரி தான் ஊருக்கார பையன்.
ஆனா இங்கிலீஷ் வந்து செம்ம போல்டா பேசுவான். அவன் கிட்ட என்னன்னா தப்பா பேசினாலும் பேசணும்னு நினைப்பான். ஓகேவா? அவன் கிட்ட நான் கேட்ட வார்த்தை என்ன தெரியுமா? சரிடா ஓகேடா, எங்கடா இதெல்லாம் ட்ரெயின் ஆகுற? பயங்கரமா அப்படியே ஒரு 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 ஒண்ணுடா ஒரு 15 செகண்ட் செம்மையா பேசுவான். பல்லுன்னு பேசுவான். அவன் அவன் என்ன ஆனா வந்து ஒரு ஒரு ஏதோ ஒரு ஆடியோ கேட்ட மாதிரி இருக்கும் உனக்கு அவன் பேசுனதுல. ஓகேவா? அந்த மாதிரி இருக்கும். ரொம்ப கான்ஃபிடென்ட்டா பேசுவான். எங்கடா இதெல்லாம் கேட்டு எங்கடா அப்ப பண்ற அப்படின்னா, அவன் சொன்ன எனக்கு இன்னுமே ஹிட் ஆகுது. கிரிக்கெட் கமெண்ட்ரிய பார்த்து கத்துக்கினேன்னா. நீ நம்புவியா அவனா? நான்லாம் ஸ்டன் ஆயிட்டேன். என்னடா சொல்ற? ஆமா ப்ரோ. கிரிக்கெட்டோட கமெண்ட்ரி நான் வந்து கேட்பேன் ப்ரோ. நான் டிராவல் பண்ணும்போதெல்லாம் கேட்டுட்டே இருப்பேன். ஸ்கோர்ஸ் இதெல்லாம் கேட்டுக்கிட்டே இருப்பேன் கமெண்ட்ரி. அவனுங்க பேசும்போது அந்த இங்கிலீஷ் அவனுங்க பேசுவானுங்கல்ல, அந்த கமெண்ட்ரி கேட்டு கேட்டு ஏன்னா அவனுக்கு அது ஈஸி லாங்குவேஜா இருந்துச்சு. இவன் வந்து இப்போ ஒரு எக்ஸாம்பிள் டோனி 4 அடிக்கிறது அவனுக்கு அது புரிஞ்சிருது. இப்போ டோனி 4 அடிக்கிறாரு. டோனி ஃப்ரண்ட் ஃபுட்ல நின்னு 6 அடிக்கிறாருன்னா, ஃப்ரண்ட் ஃபுட்னா எது? அவன் முன்னாடி ஏறி வருதான் ஃப்ரண்ட் ஃபுட். அவன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறான். அவனுக்கு எது ஈஸியோ அது மூலியமா அவன் கத்துக்கிட்டேன்றான். அத என்கிட்ட ஓப்பனாவே சொன்னான். கமெண்ட்ரி பார்த்து ப்ரோ கத்துக்கினா அப்படிதான் ப்ரோ இது எனக்கு வருது. எனக்கு அப்புறம் தான் ஆமாண்டா டேய் நீ அனில் கும்பலே டேய் அனில் கும்பலே மாதிரி பேசிட்டு இருக்கேன். ரவி சாஸ்திரி மாதிரி பேசுறான். எனக்கு அவன் சொன்னதுக்கு அப்புறம் சம்டைம்ஸ் பேசி டேய் ரவி சாஸ்திரி மாதிரி பேசாத கொஞ்ச நேரம் கம்முனு இரு அப்படின்னு கப்புன்னு போனா வேற ஒருத்தர் மாதிரி பேசுவான். அவன் ஆக்சுவலா அவன் அங்க இருந்து கத்துக்கிட்டேன்னு சொன்னது எனக்கு ரொம்ப யூனிக்கா இருந்துச்சு. ஐ வாஸ் வெரி ஹாப்பி. ஒரு பையன் அங்கிருந்து கத்துக்கிட்டு வந்ததுன்னு நினைச்சு எனக்கு லைக் குவைட் சர்ப்ரைஸ். இது எத்தனை பேர் கேட்டிருக்கீங்கன்னு தெரியல. என் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல என் டீம் ஒரு பையன் சொன்னான். வெரி நைஸ் கைஸ். இந்த மாதிரிலாம் பசங்க வந்து ஆர்வமா அதுக்கு கத்துக்க. இல்ல வாட்சப்போ நீங்க சொல்லும்போது தெரியும்னா அந்த கஷ்டம். நானும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல 10வது வரைக்கும் போய் கவர்மெண்ட் ஸ்கூல் படிச்சதால ரொம்ப கஷ்டம் வாட்சப்போ. ஏன்னா நான்லாம் ஏங்கி இருக்கேன். ஏன்னா எனக்கு அந்த தமிழ் மத்த எல்லாம் சாப்பிட்டு இங்கிலீஷ் படிக்கிற பிடிக்காதுமே. எங்க ஸ்கூல்லயும் வந்து இந்த இதுவெல்லாம் இருக்குது, ம். எஸ்ஏ எல்லாம் இருக்கும்ல. எஸ்ஏ எல்லாம் அப்ப சச்சின் எஸ்ஏ எல்லாம் இருக்கும் நான் படிக்கும் போதெல்லாம். அது வந்து ஒரு நாள்லயே ஞாபகப்படுத்துறது, மனப்பாடம் பண்ணி 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 எனக்கு வந்து அது ரொம்ப ரொம்ப பிடிச்சி ம். போச்சு. புரியுதா இல்லையா? ஏன்னா இங்க இதுதான் கடைசி ஒரு ஆப்ஷன் நம்மளுக்கு இருக்கு தெரியுமா? நம்ம என்னதான் தமிழ் இந்த மொத்த சாப்டரும் தமிழ், ஒரே ஒரு சாப்டர் மட்டும் தான் இங்கிலீஷ். ஓகேவா? அப்படின்ற பட்சத்துல அதோட அருமை புரிஞ்சதால் தான் அதை தாண்டி ஒரு 5 லாங்குவேஜ் இப்போ கத்துக்கணும் சப்போ. எங்க போனாலும் பழகி கத்துக்கிற மாதிரி சூப்பர்ரா. எப்பெல்லாம் ஒரு இன்டர்வியூ எடுத்தா எனக்கு வந்து தைரியம் சூப்பர். இருக்கும். அதெல்லாம் மெயினா நான் அதான் சொல்லுவேன். இங்கிலீஷ், ஹிந்தி ஹிந்தி இருக்கிறதால இன்னும் கொஞ்சம் ஏன்னா நான் அந்த மொபைல் வந்தாலே இந்த ஹிந்தி இருக்குது இல்ல அது கூட வந்துச்சு. அது வந்ததால எனக்கு வந்து எங்கேயுமே பயம் இருக்காது. புரியுதா இல்லையா? அது ஏன்னா அது நம்ம இடத்துல வந்து நம்ம இடத்துல எவ்வளவு இடத்துல வந்து இந்த இந்த ஊர்ல இருந்தா நீ இந்த லாங்குவேஜ் தான் பேசி ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு இது பண்றாங்கல்ல. பாவம் எவ்வளவு பேர் வந்து வேலைக்காக இப்போ வரைக்கும் கஷ்டப்படுற காரணமே அதான். இவங்க இந்த அரசியல்வாதிங்க திணிச்சதால் தான் மத்தவங்க யாருமே எதுவுமே பண்ண முடிய மாட்டேங்குது. அவங்க மனசுல வந்து ஸ்ட்ராங்கா வந்து புகுத்துறாங்க. நீ இதை தான் பண்ணி ஆகணும், இதை தான் பண்ணி நம்ம நாடு, நம்ம தேசம், நம்ம மொழி பேசினா தான் நம்ம வாழ முடியும் சொல்றாங்கல்ல. அது இல்ல, நீ எல்லா மொழியும் கத்துக்கோ. உனக்கு பிடிச்சா கத்துக்கோ, பிடிக்கலாம் விட்டுரு. ஆனா ஒருத்தன் வந்து திணிக்க வேணாம் தான் சொல்றானு. நீ வந்து இதை பண்ணவே கூட சொல்லி திணிக்கதான் அது தப்பா இருக்குது. இல்ல திராவிடனா நான் லைக் பேசிக்கா இப்ப ரூபி பத்தி நமக்கு தெரியும்ல. அந்த மாதிரி என் அம்மாவா இருக்கட்டும், இல்ல ரூபியா இருக்கட்டும், இவங்க எல்லாமே வந்து லைக் ஸ்க்ராட்ச்ல இருந்து அவங்க லைஃப பில்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க கிட்ட ஒரு 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 எப்படி சொல்ல ஒரு ஃபயர் இருக்கும். எப்படியாச்சும் ஒரு வெறி இருக்கும். நம்ம வந்து கத்துக்கணும். அது வந்து எனக்கு கூட இருக்காது. எனக்கு எல்லாமே கேட்காமலே கிடைச்சிருச்சுல. இவங்களுக்கு ஒண்ணு ஒண்ணா எடுத்துக்கிட்டனால, அது வந்து நான் அத விசிபிளா பார்ப்பேன். என் அம்மா வந்து அவங்க ஒரு கம்ப்யூட்டர் கிராஜுவேட்டு. பிஜி முடிச்சுட்டாங்க. எல்லாமே முடிச்சுட்டாங்க. ஆனாலும் ஸ்டில் என்னோட புக்ஸ் வாங்கி பைத்தன் அவ்ளோ கேட்பாங்க. ஜாவா பத்தி கேட்பாங்க. இப்ப நான் ரூபி கிட்டயுமே அத பார்க்குறேன். ஸ்டில் ஷி இஸ் த்ரைவிங் டூ லேர்ன்ல. அது நமக்கு சில பேருக்கு இருக்கும். பிரிவிலேஜ்டா இருக்கவங்களுக்கு. பட் அவங்களுக்கு ஒரு 10x இருக்கும். அந்த வெறி இருந்துகிட்டே இருக்கும். அந்த ஆர்வம் குறையவே குறையாது. அது நான் ரொம்ப இன்னமும் என் அம்மா கிட்ட நான் அத வந்து ஒரு மாரி எப்படின்னே எனக்கு தெரியாது. அவங்களுக்கு அந்த டெஸ்பரேட்னஸ் குறையவே குறையாது. அவங்க ரூபிக்கு ஒரு செலவு வச்சிடலாம் கைஸ். சீரியஸ்லி. இல்ல பிரீத்திக்கு ஆப்போசிட். இல்ல பிரீத்தி உனக்கு ஆப்போசிட். எங்க வீட்டுல 2 பேருமே படிக்க தெரியாது. எங்க அப்பாவோட பெரிய கனவே அதுதான். நாங்க என் தம்பியை சேர்த்து எல்லாத்தையும் படிக்க வைக்கிறதுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டுக்காரு. அதுக்காகவே என்ன சொல்றேன், எப்படின்னே என் பசங்க வந்து நாளைக்கு வந்து நான் இன்னைக்கு படிக்க தெரியாதுன்னு எல்லாம் சொல்றாங்கல்ல, அந்த சுச்சுவேஷன் வரவே கூடாதுன்னு சொல்லிட்டு. ஆனா நான் சொல்றேன்ல, நான் ஒர்க் பண்ணாலும் எனக்கு வந்து பிசினஸ் மைண்ட் ஹெவியா இருக்கும். எந்த ஒரு வேலைக்கு போனாலும் நான் அந்த வேலைக்கு போன ஒரு 2 மாசம் இருப்பேன். அந்த வேலையோட மொத்த சிஸ்டத்தை கத்துக்குவேன்.
அது பேஸ்ல இருந்து மேல வரைக்கும் எப்படி பண்றாங்கன்றத மொத்தமா கத்துக்குவேன். அந்த மைண்ட் செட் எனக்கு வந்துச்சு. அது காரணம் வந்து எங்க அப்பா தான். ஏன்னா அவருக்கு வந்து சொல்ல போனா எங்க படிப்புக்காக ரொம்ப கஷ்டப்பட்டேன். இந்த அளவுக்கு அந்த அளவுக்கு இல்ல. எல்லாத்துக்கிட்டையும் இது பண்ணிக்காது. நான் கொஞ்சம் எதனா பேசினா கூட பாத்து என் பையன் இப்படி பேசிட்டான்